எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம நவராத்திரி எப்போவுமே கொண்டாடின்னு இருக்கோம். அது எப்போ வர்றது அப்படின்னா, புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு மறுநாள் பிரதமையிலேருந்து நவமி வரைக்கும் 9 நாட்கள் நவராத்திரி கொண்டாடுறோம். அப்போ கொலுன்னு வைக்கிறோமே, கொலுன்னா என்ன அப்படின்னா, கொலுன்னா அழகு. அம்பிகையை சுற்றி எல்லா தெய்வங்களும் இருக்க அவள் சிம்மாசனத்தில் அழகாக காட்சி அளிக்கிறதே கொலு அலங்காரம். அப்போ இந்த 3 தேவியர்களில் யாரை வணங்கணும் அப்படின்னு கேட்டால், கடவுளெல்லாம் பிரிக்கவே கூடாது. 3 பேரும் சேர்ந்த கோலமாக இருக்கிற ராஜராஜேஸ்வரியை வழிபட்டாலே போரும். அப்போ கொலு வச்சு நம்ம விரதம் இருக்கணுமா அப்படின்னா, வெங்காயம் பூண்டெல்லாம் இல்லாமல் தினமும் மத்தியான வேளையில் ஒரு வேளை மட்டும் சாதம் சாப்பிட்டுட்டு, பசி பொறுக்க முடியாதவா ராத்திரியில் பழம் இல்லைன்னா பலகாரம் ஏதாவது சாப்பிடலாம். இந்த 9 நாளும் அம்பிகைக்கு மட்டும் ஏன் விழா எடுக்கிறோம் அப்படின்னா, அசுரர்களான மகிஷாசுரன், சும்பன், நிசும்பன், மது கைடப்பன் இவா எல்லாரையும் அழிக்கிறதுக்காக 9 நாள் அம்பிகை தவமிருந்து விஜயதசமி அன்னைக்கு போரிட்டு வெற்றி பெற்றாள். அதைத்தான் நம்ம இங்கே 9 நாளும் விழாவாக கொண்டாடுறோம். சில சுவாமி படங்களில் சரஸ்வதிக்கும் மகாலட்சுமிக்கும் நடுவில் விநாயகர் இருப்பார். ஏன் அப்படின்னா, நம்ம வெற்றி பெறத்துக்கு புத்தியும் பணமும் மட்டும் இருந்தால் போராது, விக்னம் இல்லாமல் தடையில்லாமல் ஒரு செயலை நிறைவேற்றணும் அப்படின்னா அதுக்கு விநாயகரோட அருள் வேணும். அதுக்காக தான் சரஸ்வதிக்கும் லக்ஷ்மிக்கும் நடுவில் விநாயகரோட ஃபோட்டோ வச்சு நம்ம வேண்டிக்கிறோம். அப்போ நவராத்திரி ஏன் கொண்டாடுறோம்? வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கு புத்தியும் பணமும் மட்டும் போராது. புத்தி தர்றது சரஸ்வதி, பணம் தர்றது மகாலட்சுமி. இவா 2 பேரோட உடல் பலமும் அவசியம். அதுக்காக தான் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி 3 பேரையும் சேர்த்து நவராத்திரியில் கொண்டாடுறோம். இந்த நவராத்திரி 9 நாட்களை 3ஆக பிரித்து முதல் 3 நாள் துர்கைக்கும், அடுத்த 3 நாள் லக்ஷ்மிக்கும், கடைசி 3 நாள் சரஸ்வதிக்கும் பூஜை பண்ணுறோம். ஒவ்வொரு நாளும் பூஜை செய்யணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வடிவத்தில் அலங்காரம் பண்ணி வழிபடுறது இன்னும் சிறப்பு. மாகேஸ்வரி, கௌமாரி, வராகி, மகாலட்சுமி, வைஷ்ணவி, இந்திராணி, மகா சரஸ்வதி, நாரசிம்ஹி, சாமுண்டி இந்த மாதிரியான வடிவங்களில் அம்பிகையை அலங்காரம் பண்ணி ஸ்லோகம் சொல்லணும். இந்த நாளில் வழிபட முடியல அப்படின்னா அஷ்டமி, நவமி, தசமி அன்னைக்கு அந்த திதிகளில் மட்டும் வழிபட்டு நவராத்திரியோட விரத பலனை பெறலாம். இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா மனுஷனுக்கும் தேவை கல்வி, செல்வம், வீரம். சரஸ்வதி கல்வி தருபவள். பிரம்மாவோட நாவலில் இடம் கொடுத்துருக்கார். அதனால தான் அவளை நாமகள் அப்படின்ற பெயர் பெற்றாள். இவளது அருளை பெறறதுக்கு நல்லதை மட்டுமே பேசணும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக நிறைவேற்றணும். இதன்படி நடந்தால் படிப்பு நன்றாக வரும். மகாலட்சுமி செல்வம் தருபவள். பெருமாளோட மார்பில் குடியிருக்கிறவள். நல்ல மனம் கொண்டவராக இருந்தால் லக்ஷ்மியோட அருளை கண்டிப்பாக பெறலாம். அதோட இரக்க குணமும் வேணும். சிவபெருமானின் மனைவியான பார்வதி தேவி வீரம் தருபவள். அவளை வணங்கினால் வீரம் உண்டாகும். இப்படி 30 தேவிகளை சேர்த்து வழிபடும் போது கல்வி, செல்வம், வீரம் இப்படிப்பட்ட 3 செல்வங்களும் கிடைச்சு வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும். நமக்கெல்லாம் புரட்டாசியில் வர நவராத்திரி மட்டும்தான் தெரியும். ஆனால் இது மாதிரி ஆண்டுக்கு இன்னும் 3 நவராத்திரி வர்றது. அது ஆனி மாதத்தில் ஆஷாட நவராத்திரின்னு வராகி அம்மனாகவும், தை மாதத்தில் ஷியாமலா நவராத்திரின்னு ராஜமாதங்கி தேவிக்கும், பங்குனி மாதத்தில் வசந்த நவராத்திரின்னு லலிதா திரிபுர சுந்தரிக்கும் பூஜை செய்து வழிபட்டால் இன்னும் சுபிக்ஷமாக இருக்கும். மகா காளியை வழிபடும் பொழுது பல்வேறு பலன்கள் நமக்கு கிடைக்கும். இதை ஒரு ஸ்லோகம் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஆயுர் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் பலம் புஷ்டி மகத்யச்சக கவித்வம் புக்தி முக்தீச்ச காளிதா பத பூஜனாது. அவளது பாதங்களை சரணடைந்தால் நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், பலம், புகழ், கவி புனையும் ஆற்றல், மோக்ஷம் இவை எல்லாமே கிடைக்கும்னு சொல்லுவாள். காளியை பல பேர் வழிபட்டு பலன் பெற்றிருக்கா. அவளில் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று விண்ணுலகத்தில் இருக்கிற தேவர்கள், இந்த மண்ணுலகத்தில் வாழும் மனிதர்கள். தேவர்களில் அனுமன், விநாயகர், இந்திரன், பரசுராமர், கங்காதேவி, மகாலட்சுமி, சூரியன், சந்திரன், ராவணன், குபேரன், வாயு பகவான், குரு பகவான், சுக்ர பகவான், பூமி தேவி, ஸ்ரீராமபிரான், பரதன், பிரகலாதன், சுகதேவர் இவாள்லாம் அம்பாளை வேண்டிண்டு அவளுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்றவா. அதே மாதிரி மனிதர்களில் எடுத்துக்காட்டு சொல்லணும்னா காளிதாசன், விக்ரமாதித்தர், போஜராஜன், ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், பாரதியார் இவாளெல்லாம் சொல்லலாம். அப்போ இந்த 9 நாட்கள் அம்பாளுக்கு பூஜை மட்டும் பண்ணால் போருமா? போதாது.
வீட்டுக்கு வர சுமங்கலிகளுக்கு மஞ்சள், குங்குமம், வளையல், சந்தனம், தாம்பூலம், பூக்கள், பழ வகைகள், ரவிக்கை துணி இவை எல்லாத்தையும் அவளுக்கு தானமாக கொடுக்கணும். இப்படியெல்லாம் பண்ணும்போது தேவியோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். 9 நாளும் பூஜை பண்ணணும்னு சொல்கிறாளே, எனக்கு எந்த ஸ்லோகமும் சொல்ல தெரியாது, நவராத்திரி சம்பந்தமாக எனக்கு எந்த ஸ்லோகமும் தெரியாது, எந்த பாட்டும் தெரியாது அப்படின்னா கவலைப்பட வேண்டாம். ஓம் ஸ்ரீ லலிதா தேவியே நமக அப்படின்னு ஒரு 108 தடவை சொல்லி திருவிளக்கோட பாதத்தில் பூக்களையும் குங்குமத்தையும் போட்டு வழிபடுங்க. எல்லா ஸ்லோகமும் சொன்னால் மட்டும்தான் பலன் கிடைக்கும் இல்லை. எந்த ஸ்லோகமுமே தெரியாதவா ஓம் ஸ்ரீ லலிதா தேவியே நமகன்னு சொன்னாலே எல்லா ஸ்லோகமும் சொன்ன பலன்கள் கிடைச்சிடும். நவராத்திரியில் இந்த 9 நாட்களும் அம்பிகைக்கு சக்கரை பொங்கலும் உளுந்து வடையும் நைவேத்தியம் செய்யறதுனால கர்ம வினை எல்லாம் போய் முன் செஞ்ச பாவங்கள் எல்லாம் கழிஞ்சு முனிவர்களோட ஆசையை பெறலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரம்மா, விஷ்ணு, ஸ்ரீராமர், விஸ்வாமித்திரர், பாண்டவர்கள், காளிதாசன், அபிராமி பட்டர் இவ எல்லாரும் நவராத்திரி நாட்களில் அம்பிகையை வழிபாடு செய்து அவளுடைய அருளுக்கு பாத்திரமானவர்கள். அதனால் நவராத்திரி நாட்களில் பகலில் சிவனுக்கு பூஜையும் இரவு நேரத்தில் அம்பாளுக்கு பூஜையும் தடையில்லாமல் செய்கிறவாளுக்கு சகல ஐஸ்வர்யமும் உண்டாகும்னு சொல்கிறா. நவராத்திரி நாட்களில் உடலுக்கு சுண்டலும் உள்ளத்துக்கு இசையும் உயிருக்கு சண்டி ஹோமமும் அவசியமாக தேவை. நவராத்திரி நாட்களில் தேவிக்கு விரதம் இருந்து வழிபாடு பண்ணோன்னா நவகிரகங்களால் வர எல்லா தீங்கும் விலகி போயிடும். எனக்கு பூஜையெல்லாம் பண்ண தெரியாது பெருசாக, ஆனால் ஸ்லோகங்கள் தெரியுங்கிறவா லலிதா சகஸ்ரநாமம் தெரிஞ்சவா லலிதா சகஸ்ரநாமம் சொல்லலாம். சௌந்தரிய லஹரி தெரிஞ்சவா சௌந்தரிய லஹரி சொல்லலாம். தேவி மகாத்மியம் சொன்னால் ரொம்ப விசேஷம். மூக்க பஞ்சசதி தெரிஞ்சவா மூக்க பஞ்சசதி சொல்லலாம். ஸ்ரீபாத சப்ததி தெரிஞ்சவா ஸ்ரீபாத சப்ததி சொல்லலாம். இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்லோகங்களும் எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் சொல்லி அம்பாளோட அருளை பெறலாம். நன்றி, வணக்கம். உங்கள் அபர்ணா சுவாமிநாதன்.